வணக்கம். நாம் இன்று என்டிஏ, நெட், டிஎன்-செட் மற்றும் டிஎன்பிசி தேர்வுகளில் புறநானூற்றிலிருந்து அடிக்கடி வினாக்கள் கேட்கப்படுகின்றன. அதற்கான சில செய்திகளை மட்டும் நமது காணொளியில் இப்போது பார்ப்போம். 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. புறநானூற்று பாடல்களின் எண்ணிக்கை 400. அதனால்தான் புறநானூறு என்ற பெயர் ஏற்பட்டது. தற்போது 398 பாடல்கள் முழுமையாக உள்ளன. 2 பாடல்கள் சிதைந்துள்ளன. புறநானூறு அகவற்பாவால் ஆனது. பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 158. புறம், புறப்பாட்டு, புறம்பு, தமிழ் கருவூலம், வரலாற்று பெட்டகம், புறப்பொருள் 400 என்ற வேறு பெயர்களும் புறநானூற்றுக்கு உண்டு. புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த கடவுள் வாழ்த்து சிவபெருமானை பற்றியது. இது தமிழரின் வரலாற்று கருவூலம் ஆகும். பண்டை தமிழரின் போர், வீரம், ஈகை, பழக்க வழக்கங்கள் மற்றும் குறுநில மன்னர்களின் வரலாற்றை அறியோதவும் முக்கிய நூல். ஔவையார், காவற்பெண்டு, ஒக்கூர் மாசாத்தியார் போன்ற பல பெண் புலவர்கள் புறநானூற்றில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார். மேலை நாட்டு அறிஞர் ஜி.யு. போப் புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். புறநானூற்றில் 11 திணைகளும் 65 துறைகளும் விளக்கப்பட்டுள்ளன. உளிங்கை திணை மட்டும் இதில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புறநானூற்றில் நீர் மேலாண்மை பற்றி குறிப்பிடப்படுகிறது. நீர் மேலாண்மை பற்றி கூறிய புலவர் குடப்புலவியினார். பாண்டிய நெடுஞ்செழியனிடம் வான் நோக்கும் நிலத்தை விட நீரை தேக்கி வைக்கும் குளங்களை உருவாக்குபவனே அழியாத புகழை பெறுவான் என்கிறார். இது அக்காலத்திலேயே தமிழர்களின் பாசன முறைகளில் எவ்வளவு சிறந்து விளங்கியுள்ளனர் என்பதை எடுத்துக்காட்டாக உள்ளது. புறநானூற்றில் உலகமே கொண்டாடும் வரிகள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதாகும். ஐக்கிய நாடுகள் சபையில் கூட ஒலித்த இந்த வரிகளை எழுதிய புலவர் கணியன் பூங்கன்றனார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று பாடியவர் குடப்புலவியினார். பாடப்பட்டோன் பாண்டிய நெடுஞ்செழியன். இதனுடைய பொருள் என்னவென்றால், உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் ஆவார்கள். ஏனெனில் உணவே உடலுக்கு ஆதாரம். அந்த உணவும் நீரும் நிலமும் இணைந்தால் மட்டுமே கிடைக்கும். மணிமேகலையிலும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ளன. பசிப்பினி போக்கும் சிறப்பை கூறும்போது இப்பாடல் வரிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பசி என்னும் தீயை அணைப்பவரே